41 துணைவேந்தர்களுக்கு இந்த மாநாட்டிற்கான அழைப்பினை விடுத்திருந்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. இன்றும் நாளையும் உதகையில் நடைபெறக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டினை அழைப்பு விடுக்கப்பட்டதில் 32 துணைவேந்தர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். தற்போது அநேகமாக இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜெகதீப் தங்கர் அவர்கள் கோவை வந்திருக்க முடியும். ஆனால் அவர் பங்கேற்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு வரப்போவதில்லை என்கின்ற அடிப்படையில் புறக்கணிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் இணைகிறார். இணைந்தமைக்கு நன்றி சார். இப்போ துணை குடியரசுத் தலைவர் ஒரு பக்கம் இந்த மாநாட்டுக்கு வராரு, ஆளுநர் கூட்டியிருக்கிறாரு. ஆனா பெரும்பாலான துணைவேந்தர்கள் இதை புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எதை உணர்த்துவதாக இருக்கு சிம்பாலிக்கா? உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு ஆளுநர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி ஆளுநர் கூட்டிய கூட்டத்திற்கு நாங்கள் ஒப்புதல் தரவில்லை என்பதைத்தான் இந்த புறக்கணிப்பு காட்டுகிறது என்பதாக நாம் கருதுகிறோம். ஆளுநர் சொல்லுகிறார், இது அரசுக்கு எதிரான மாநாடு அல்ல என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அவர் அழைத்திருக்கிற துணை ஜனாதிபதி அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கடுமையாக அவர் விமர்சித்தவர். நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பறிக்க முடியாது, நாடாளுமன்றத்தின் மீது ஏவுகணை வீசி இருக்கிறது உச்சநீதிமன்றம் என்று சொன்ன ஒருவரை பார்த்து இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்க அவர் அழைத்திருக்கிறார் என்பதிலிருந்தே அவர் இந்த அரசுக்கு எதிராகத்தான் இந்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார் என்பது வெளிப்படையாகவே தெரிந்து இருக்கிறது. தன்னுடைய அதிகாரம் மகுடம் கழட்டப்பட்டாலும் கூட நான் இன்னும் வேந்தராக இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதற்காக அவர் எடுத்த முயற்சியாகத்தான் இது பார்க்க வேண்டி இருக்கிறது. பல்கலைக்கழகங்கள் அனைத்துக்கும் நான் தான் வேந்தர் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் உயர்கல்வியை கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கியவர் இந்த ஆளுநர். 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் இல்லை. படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கினார். பட்டமளிப்பு விழாவே நடத்த வேண்டாம் என்று சென்னை பல்கலைக்கழகம் கல்லூரிகளுக்கு அறிக்கை அனுப்ப வேண்டிய நிலையையும் அவர்தான் உருவாக்கினார். பல பல்கலைக்கழகங்களில் பல பேராசிரியர்கள் போலியான பட்டங்களை வழங்கினார்கள் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்தது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தது. அந்த நடவடிக்கையையும் ஆளுநர் தடுத்து நிறுத்தினார். சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்தவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் கூட அவரை காப்பாற்றிக் கொண்டிருந்தார். நேற்றுதான் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுக்கு வந்ததற்கு பிறகு சம்மன் அனுப்பியிருக்கிறது. பல்கலைக்கழகத்தின் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டு தான் வேந்தர் என்ற முறையில் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வியை சீரழிக்கின்ற அத்தனை முயற்சிகளும் செய்தவர் இப்போது எக்ஸலன்சிக்காக கல்வியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கும் அறிவியலை வளர்ப்பதற்காகவும் இந்த மாநாடை கூட்டுகிறேன் என்று சொல்வது மிகப்பெரிய மக்களை ஏமாற்றுகிற மோசடி ஆகும். அது ஆளுநர் தமிழ்நாடு அரசோடு ஒரு அதிகார மோதலுக்கு அவர் தயாராக இருந்தார். ஆனாலும் தமிழ்நாடு அரசு இந்த மோதலுக்கு நாங்கள் தயாராக இல்லை என்று தமிழக முதல்வர் இந்த மாநாட்டிற்கு யாரும் போக வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை. இயல்பாக அதனுடைய போக்கிற்கு விட்டுவிட்டார்கள். சட்டப்படி இந்த மாநாட்டில் நாங்கள் கலந்து கொள்வதற்கான உரிமை இல்லை என்று பல துணைவேந்தர்களே முடிவு செய்து விட்டார்கள். ஆளுநருடைய இந்த நாடகம் படு தோல்வியிலே முடிந்து இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அது மட்டுமின்றி இன்னொரு கருத்தை நான் பதிவு செய்தாக வேண்டும். நாடாளுமன்றம் தான் மிகப்பெரியது, நீதிமன்றங்கள் மிகப்பெரியது இல்லை என்று துணை ஜனாதிபதி கூறியிருக்கிற கருத்து சரியான கருத்து அல்ல. உச்ச நீதிமன்றம் இப்போது வழங்கியிருக்கிற ஒரு தீர்ப்பே சட்டமன்றமான மக்கள் மன்றம் தான் உயர்ந்தது, மக்கள் மன்றத்தில் ஆளுநர்கள் குறுக்கிட முடியாது என்று மக்கள் மன்றத்தின் அதிகாரத்தை தான் இப்போது வழங்கியிருக்கிற தீர்ப்பே உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே நாடாளுமன்றத்தினுடைய உரிமையை உச்சநீதிமன்றம் பறித்து விட்டது என்பது பொய்யான கருத்து, தவறான பார்வை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.